இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஆயுத பலம் என்ன? விரிவான ஒப்பீட்டை அளிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். விடுதலை அடைந்த காலம் முதலே இந்தியாவும் பாகிஸ்தானும் பகைமை உணர்வை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே பல முறை போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தருணத்தில் இரு நாடுகளுடைய ராணுவ வலிமையை ஒப்பிடலாம். இந்தியாவை பொறுத்தவரை தன்னுடைய பாதுகாப்பிற்காக 1,93,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஓராண்டில் தன்னுடைய பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்குகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை 33,000 கோடி ரூபாய் ஓராண்டில் தன்னுடைய பட்ஜெட்டில் பாதுகாப்பிற்காக நிதி ஒதுக்குகிறது. இருந்தபோதிலும் கூட மொத்த உள்நாட்டு மதிப்பீட்டை பொறுத்தவரை இந்தியாவை விட பாகிஸ்தானே தன்னுடைய ராணுவ பட்ஜெட்டிற்காக அதிக நிதியை ஒதுக்குவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய ராணுவ வலிமையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவை படை விமானங்கள். இந்தியாவை பொறுத்தவரை 600 படை விமானங்களை வைத்திருக்கிறது தன்னுடைய ராணுவத்தில். பாகிஸ்தானை பொறுத்தவரை 450 படை விமானங்களை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு இடத்தை கைப்பற்றுவதற்கும் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் டாங்குகள் அவசியமானவை ஒரு ராணுவத்திற்கு. இந்தியாவை பொறுத்தவரை 3,500 டாங்குகளை வைத்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை 2,000 டாங்குகளை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் பெற்ற நாடுகளாக இருக்கின்றன. இரு நாடுகளுமே பல முறை அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்கின்றன. இருந்தபோதிலும் இந்தியாவிடம் 90 அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்தவரை 100 அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இருந்தபோதிலும் கூட இந்த அணு ஆயுதங்களை குறிப்பிட்ட இலக்கிற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஏவுகணைகளின் வலிமையை பொறுத்தவரை இந்தியாவே முந்தி நிற்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை அக்னி 5 என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஏவுகணையானது 5,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய வலிமை பெற்றது. பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய கோரி 3 ஏவுகணையானது 2,500 கிலோமீட்டர் தொலைவை சென்று தாக்கக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரை வரைபடத்தில் எவ்வளவு தொலைவு சென்று தாக்க முடியும் என்று பார்க்கலாம். குறிப்பாக இந்தியாவினுடைய அக்னி 5 ஏவுகணை மூலமாக ரஷ்யா வரை சென்று தாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் முழுமையாகவும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளையும் சென்று தாக்க முடியும். பச்சை நிறத்தில் தெரியக்கூடியது பாகிஸ்தான் சென்று தாக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த இலக்குகளை குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவுடைய எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டுமல்லாமல் சீனாவின் ஒரு பகுதியையும் ஆப்பிரிக்கா வரை கூட பாகிஸ்தானால் தாக்க முடியும். இந்த புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூலமானால் பேரழிவு ஏற்படுவது மட்டும் உறுதி.